ஜுமாவுடைய நாளில் செய்ய வேண்டிய அமல்கள். ஜுமாவுடைய நாளில் ஜுமா தொழுகைக்காக வேண்டி சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு போகிறது. கடைசி நிமிஷத்தில் இமாம் அல்லாஹு அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டும்போது தான் நம்மள பல பேர் போய் பள்ளிவாசல் நிற்கணும். அது மிக மிக தவறு. பயானில் போய் கலந்துக்கங்க, குதுபாக்கு முன்னாலே போய் உட்காருங்க, குதுபா முழுவதுமாக கேளுங்க, தொழுகையில் முழுவதுமாக கலந்து கொண்டு அதற்கு பிறகு துவாவுடைய வெளியே வாங்க. இது ஜுமாவுக்கு சீக்கிரமாக போவது. இரண்டாவதாக, ஜுமாவுடைய நாளில் சூரத்துல் கஹஃப் ஓதுவது. யார் ஜும்மாவுடைய நாளில் சூரத்துல் கஹஃப் ஓதுவார்களோ 2 ஜும்மாவுக்கு மத்தியில் அவர் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவதாக, திக்ர் அதிகமாக செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் போன்ற திக்ர்களை இந்த ஜும்மாவுடைய நாளில் அதிகமாக ஓதுவது. நான்காவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது. குறிப்பாக ஜும்மாவுடைய நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வது என்பது அது ஆகச்சிறந்த ஒரு அமலாக இருக்கிறது. எனவே ஜும்மாவுடைய நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகள் சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அடுத்ததாக, ஜும்மாவுடைய நாளில் தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். மற்ற நாட்கள்லையும் செய்யணும், ஆனால் இந்த ஜும்மாவுடைய நாள் சிறப்புடைய நாளாக இருக்கிறதுனால இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். இறுதியாக, இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ஜும்மாவுடைய நாளில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு பல தேவைகள் இருக்கிறது இல்லையா? எல்லா தேவைகளையும் இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்விடம் நாம் அதிகமாக கேட்க கடமை பெற்றுக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜும்மாவுடைய நாளில் முழுவதுமாக அந்த சிறப்புகளை பெற்று ஜும்மாவுடைய நாளில் பரக்கத்துகளை பெறக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.